Hello, good evening. Welcome to Tiffin Time. So ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான டிஷஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். and அது மட்டும் இல்லாம ரொம்பவே கலர்ஃபுல்லான டிஷஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட டிஃபன் டைம் அப்படினாலே கொஞ்சம் ஸ்பெஷல் தான். ஏன்னா டிஃபன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம சாப்பிடுவோம். and sometimes வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6:30 to 7 குள்ள அந்த டயட்ல இருக்கவங்கலாம் வந்து ஃபுட்டே சாப்பிட்டுருவாங்க. and சைடுல யாரோ ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரி என்ன பண்றீங்க? நீங்க எவ்வளவு ஒரு இன்ட்ரோ கொடுத்திருக்கீங்க. 6:30 வந்து பாத்தீங்கன்னா சில பேர் ஆபீஸ் விட்டு வந்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. சில பேர் டயட்ல இருக்கவங்க 7 o'clock குள்ள வந்து சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. சோ அதுக்கேத்த மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்நாக்ஸும் பண்றீங்க, ஃபுட் ஐட்டமும் பண்றீங்க. அதனால எங்களோட செஃப் அதாவது அந்த டிஃபன் டைம் பேருக்கு ஏத்த மாதிரி மட்டும் இல்லாம கம்ப்ளீட்டா வந்து ஒரு பர்சன் என்ன மாதிரிலாம் சாப்பிடுவாங்க, என்ன மாதிரியான டிஷஸ்லாம் டேஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறது வந்து நீங்க பல்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்க ஒரு சூப்பரான டிஷஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத சொல்ல வரதுக்குள்ள நடுவுல விளையாட்டுத்தனம். விளையாட்டு தரங்காது நீங்க எப்படி எவ்வளவு பியூட்டிஃபுல்லா சொல்றீங்க ரெக்கார்ட் பண்றீங்க. ரெக்கார்ட் பண்றீங்களா? சோ நான் சொன்ன மாதிரி தான் அவ்வளவு விதமான டிஷஸ் வந்து அவர் டெய்லி கொடுத்துட்டே இருக்காரு. அந்த வகையில இன்னைக்கு என்ன மாதிரியான டிஷ் கொடுக்க போறாரு அப்படிங்கறத அவரே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குட் ஈவினிங் செஃப். குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங் செஃப்பா. செஃப்பா? ஆமா. நீங்க செஃப் தானே? ஆமாங்க. எனக்கு இப்ப டவுட் வந்துச்சு. நீங்க செஃப் தானே? ஈவினிங் சசி. குட் ஈவினிங். சோ என்ன தூக்கத்துல இருந்து நீங்க என்ன வெளியில வரலையா? நான் தூங்கவே இல்லையே. இல்லங்க கொஞ்சம் நீங்க அப்ப யாரோ சவுண்ட் விட்டு தூங்கிடுறாங்க. யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு கார்னர்ல போயிட்டு நீங்க ரெடி பண்ணதுக்குள்ள ஒரு சின்ன பவர்ஃபுல் நேப். பவர்ஃபுல் நேப்பா? ரொம்ப டயர்டா இருந்தது. ரொம்ப டயர்டா இருந்துச்சு. சரி பரவாயில்லை, நம்ம அந்த டயர்ட்னஸ்லாம் விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷா ஃபுல்லா எனர்ஜியா சாப்பிடுறதுக்கு ரெடி ஆயிரும். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. அடுத்து நான் சொன்ன மாதிரி 7 o'clock ஆயிடும். அதுக்குள்ள நம்ம சீக்கிரம் சாப்பிட்டணும். ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் டயட்ல பாக்குறவங்க நம்ப மாட்டாங்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல, மக்கள் வந்து சாப்பிடணும். அதுக்காக வந்து ஒரு சூப்பரான டிஷ் என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க. மின்ட் புலாவ். வாவ், மின்ட்ல புலாவா? ஓகே. சோ மின்ட் அப்படினாலே ரொம்ப எல்லாருக்குமே வந்து பிடிச்சதுன்னு சொல்லாம அதுல ஜூஸ் பண்ணி சாப்பிடுறதா இருக்கட்டும், இல்ல வந்து அதுல சட்னி சாப்பிடுறதா இருக்கட்டும், அதுல வந்து ரைஸ் செஞ்சு சாப்பிடுறதா இருக்கட்டும், வெரி ரிஃப்ரெஷ்மென்ட். அந்த ஃப்ளேவர் ரிஃப்ரெஷ்மென்ட், அந்த ஃப்ளேவர் அண்ட் அதோட டேஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக் கொடுக்கக்கூடிய ஒரு டிஷ்னா அது வந்து புதினா மசாலா. அதை வச்சு ஒரு புலாவ் நீங்க செய்ய போறீங்களா? கண்டிப்பா இது ஒரு நார்த் இந்தியன் டிஷ். கிச்சனுக்குள்ள போயிடலாம். புலாவ் கிச்சனுக்குள்ள போலாமா? எஸ். ஓகே. செஃப் கிச்சனுக்குள்ள வந்துட்டோம். அந்த தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் நம்ம பார்த்தலாமா மின் புலாவுக்கு? பாருங்க. இவ்ளோ இருக்கே. சரி எனிவே எப்படி எவ்ளோ இருந்தாலும் நம்ம பார்த்து தான் ஆகணும். பார்த்துடலாமா? எஸ். மின்ட், கிரீன் சில்லி, ரைஸ், ஆயில், டொமேட்டோ, கரம் மசாலா பவுடர், சால்ட், கொரியாண்டர் லீஃப், carrot, green peas, green beans, potato, garlic paste, ginger paste, coconut milk, onion. ஓகே. சோ தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அண்ட் மின் புலாவுக்கு அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ண போறோம்? அடுப்பு பற்ற வைக்க போறோம் இல்லையா? அடுப்பு பற்ற வச்சாச்சு. அண்ட் வந்து நம்ம குக்கரும் வச்சுட்டோம். அண்ட் இப்போ என்ன பண்ண போறோம்? 2 நிமிஷம் வெயிட் பண்ணணும். 2 நிமிஷம் வெயிட் பண்ணணும். ஏன்னா அந்த குக்கர் வந்து ஹீட் ஆகணும் நல்லா, இல்லையா? அப்பதான் வந்து டக் டக்குன்னு ஈஸியா நம்ம குக் பண்ணி முடிச்சு சாப்பிடலாம் இல்லையா? ஓகே. சோ குக்கர் வச்சு நம்ம அடுத்து என்ன சின்ன பிள்ளைத்தனமா எப்ப பாரு விளையாண்டுட்டே இருக்கீங்க. அண்ட் இப்போ நம்ம குக்கர் வச்சுட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? கொஞ்சம் ஆயில். ஓகே. எஸ். ஓகே. ஆயில் எடுத்துக்கிட்டோம். அண்ட் ஆயில் வந்து விடுறோம் இல்லையா? ஆயில் ஊத்தாச்சு. ஆயில் விட்டுட்டோம். அண்ட் அடுத்து என்ன பண்ண போறோம்? Green chilli. Green chilliயா? எடுத்தனே green chilliயா? I like it. You know that. அது ஓகே. இல்ல இருந்தாலும் வந்து புலாவ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கரம் தான் போடுவாங்க. நான் கரமா சூடா காரமா இருக்கும். Then ஓகே கரம். ஓகே. So whole garam spices நம்ம போடுறோம் இல்லையா? பட்டை, bay leaf. ஓகே. cinnamon. ஓகே. பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, அதுக்கு அப்புறம் வந்து மராட்டி மொக்கு, கிராம்பு. அவ்வளவுதானா? அவ்வளவுதாங்க. நான் ஒரே ஒரு என்னது பாஸ்து இல்லையா? அது என்னது? it's a green cardamom. green cardamom. ஏலக்காய் போட்டுக்கோங்க. சோ உங்க வீட்ல என்னெல்லாம் வந்து ஸ்பைசஸ் இருக்கோ நீங்க அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இட்ஸ் யுவர் சாய்ஸ். கரெக்ட்டா? உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர். நமக்கு பிடிச்ச ஃப்ளேவர். அண்ட் இது வந்து நல்லா இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்? ஆனியன். ஏன் இப்படி வந்து ஹஸ்கி வாய்ஸ்ல பேசுறீங்க? செக்ஸியா பேசுறீங்களா? ஐயோ, இது வந்து செக்ஸி ஷோ கிடையாது. இது வந்து சமையல் ஷோ. ஓகேவா? டிஃபன் டைம். என்னங்க என் வாய்ஸ் அப்படி மாறிச்சு. வாய்ஸ் அப்படி மாறிச்சு. யாருமே இங்க சொல்லவே உங்க வாய்ஸ் செக்ஸி வாய்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் நானே நீங்களே சொல்லிக்கிறீங்க. ஏதோ சொத்த சோப்லாங்கி வாய்ஸ் மாதிரி தான் இருக்கு. அதனால வந்து நீங்க அப்படிலாம் கொடுக்க கூடாது.
நீ யாரும் சொல்ல மாட்டேங்கிறதுக்காக நானே சொல்லிக்கிறேன். வாய்ஸ் சொல்லலாம் அது இன்ஃபெக்ஷன் வந்துச்சு. ஏன்னா நேற்று 2-3 இடத்துல தண்ணி யாரு தண்ணி எதுக்கு கொடுத்தாலும் தெரியல. இதுக்கு தான் எங்களை விட்டு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது அண்ட் டெசர்ட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது. இப்போ தெரியுதா உங்களுக்கு? கூட இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்பிடணும். பார்த்தா மட்டுமே ஐஸ்கிரீம் டெய்லி சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் எஃபெக்ட் ஆகும். இந்த மாதிரி பழக்கம் இனிமே வச்சுக்க கூடாது. ஓகே ஷூர். ஆல்ரைட். சோ இப்போ வந்து நம்ம ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ண போறோம்? நல்லா ஃப்ரை பண்ணோம். லைட்டா சால்ட் போடுவோமா? நல்ல சால்ட். ஓகே. லெட்ஸ் கோ மோர் கோல்டன் ஃப்ரை கலர். இந்த புலாவோட ஃப்ளேவர் பியூட்டிஃபுல்லா அதுக்காக சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே. அடுத்து என்ன ஆட் பண்ண போறோம்? கொஞ்சம் டைம் கொடுப்போம். நல்லா பிரவுன் ஆகணும் இல்லையா? ஆமா. ஓகே. சோ செஃப் இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு அண்ட் நல்ல கலர் வந்துருச்சு. அண்ட் அடுத்து என்ன ஆட் பண்ண போறோம்? இஞ்சி பூண்டு தனியா பேஸ்ட் தனியா இல்லையா? தனியா நம்ம அரைச்சு நம்ம ஆட் பண்றதுக்கும் அண்ட் ரெண்டுத்தையும் ஒண்ணா சேர்த்து நம்ம அரைச்சு ஆட் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? நான் ஒரு டைம்ல ஒண்ணு தான் போட்டு பண்ணுவேன். அதுக்கப்புறம் டைம் கொடுத்து இன்னொருத்துக்கு போடுவோம். அதுக்காக இல்ல நான் தான் கேக்குறேன் ஏதாவது டேஸ்ட் வந்து டிஃபர் மாறுமா? கண்டிப்பா மாறும். அப்படியா? தனியா நம்ம அரைச்சு போடுறது. சோ அப்ப நம்ம தனியா அரைச்சு போடுறது நல்லதா இல்ல வந்து ஒண்ணா சேர்த்து அரைச்சு போடுறது நல்லதா? தனியா தான். தனியா அரைச்சு போடுறதா? ஓகே. Always prefer do it yourself. Make it fresh. Okay. Don't buy a packet one. Okay. So இஞ்சி பேஸ்ட் நம்ம எடுத்துறோம். and இப்போ வந்து நம்ம பூண்டு பேஸ்ட் நம்ம எடுக்கிறோம். ஓகே. சோ இந்த raw flavors போற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் நம்ம சாட்டே பண்ணிட்டே இருக்கணும்ல? ஓகே. சோ இஞ்சி and பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். See vegetables நான் எதுமே பாயில் பண்ணல சசி. மாதிரி எல்லாமே இப்படியே தான் போடுறோம். இதே வறுத்து போடுறோம். You can give one by one. raw vegetables நம்ம ஆட் பண்றோம் இல்லையா? கேரட் ஆட் பண்ணிருக்கோம். and அடுத்து பீன்ஸ். Yes. and இப்போ பட்டாணி. Yes. தேவையான வெஜிடபிள்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிரியாணி புலாவ் அப்படினாலே வந்து காமன் வந்து கேரட் அண்ட் பீன்ஸ் அண்ட் பட்டாணி அண்ட் பொட்டேட்டோ இதுதான் வந்து ஒரு காமனான வெஜிடபிள். சில பேர் வந்து காலிஃப்ளவர் ஆட் பண்ணுவாங்க, சில பேர் வந்து ப்ரோக்கோலி ஆட் பண்ணுவாங்க. சோ பேசுறீங்க ப்ரோக்கோலி எல்லாம் சோ உங்களுக்கு என்னென்ன தேவையோ நம்ம என்ன ப்ரோக்கோலி ஒரு டிஷ் கூட நம்ம பண்ணவே இல்லையே. சூப் செய்வோம் ஒரு நாள். பண்ணுவோமா? சூப் செய்வோமா? சூப்பர். சோ இப்போ வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் நம்ம ஆட் பண்ணி நம்ம நல்லா சாட்டே பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இது வந்து கொஞ்சம் அந்த ஒரு ரா ஃப்ளேவர் போயிட்டு கொஞ்சம் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட வந்து நல்லா பைண்ட் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் சாட்டே பண்ணிட்டே இருக்கோம். கொஞ்ச நேரம். ஓகே. மூடி வச்சிடலாம். ஓகே. சோ ஒரு எவ்வளவு ஒரு 2 to 3 minutes இந்த மாதிரி வச்சிரலாமா நம்ம? 5 minutes. ஓகே. சோ லோ ஃப்ளேம்ல வச்சிருக்கணும் இல்லையா? ஓகே. ஓகே. இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் நல்லா பாயில் ஆயிடுச்சு அண்ட் இப்போவே கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கு பார்க்கிறதுக்கு. ஆமா. சோ அடுத்து என்ன ஆட் பண்ண போறோம்? So normally you guys don't add a tomato, right? I will add little tomato, just little tomato. Very little. நம்ம புலாவ் அப்படினாலே வந்து டொமேட்டோ நம்ம ஆட் பண்ண மாட்டோம். நான் போட்ட டொமேட்டோ உங்களுக்கு தெரியாது பாருங்க. போட்ட டொமேட்டோவே தெரியாது நமக்கு. சும்மா ஒரு நம்ம வந்து டொமேட்டோ எல்லாம் சாப்பிட்டு நம்ம பழகிருக்கோம். அதுக்காக வந்து நீங்க ஆட் பண்றீங்க இல்லையா? ஓகே. நைஸ். அண்ட் அடுத்ததா லைட்டா வாட்டர் ஆட் பண்ணுவோம். ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவோம். லைட்டா வாட்டர். ஓகே. என்னங்க? இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக நம்ம வந்து வாட்டர் கொஞ்சமா நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் இல்லையா சார்? ஆட் பண்ணிட்டு ஓகே. திரும்ப மூடி வைக்கணுமா? எஸ். ஓகே. இது நிறைய process இருக்கும் போல. டக்குன்னு எடுத்துக்கறீங்க, ஆட் பண்றீங்க, மூடி. நான் பொறுமையா போடுறேன். எடுக்கறீங்க, ஆட் பண்றீங்க, and திரும்ப மூடி வைக்கிறீங்க. ஓகே. இந்த மாதிரி தான் புலாவ் வந்து எல்லாரும் பண்ணுவாங்க இல்ல? நீங்க இப்படி தான் பண்ணுவீங்க. ஓ இது உங்க ஸ்டைல் ஆஃப் எஸ். எவ்ரிதிங். See நம்ம பண்றது மக்களுக்கு ஈஸியா இருக்கு. ஒன் சிங்கிள் பாட்ல தான் எல்லாம் செய்றோம். தனியா பாயிலிங் இவ்வளவு நல்லா வேண்டாம். பட் அதே டைம் ஒன் சிங்கிள் ஒரே இதுல நம்ம வந்து பண்ணலாம். அதுல வெஜிடபிள் எல்லா பவர் யூஸ்ஃபுல் திங்ஸ் எவ்ரிதிங் will go into that. Okay. tomato add பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணோம். Can you see tomato anywhere? Yeah, no. எல்லாமே கேரட் மாதிரியே தெரியுது. and கொஞ்சமா தான் நீங்க ஆட் பண்ணிருக்கீங்க இல்லையா? கொஞ்சம். ரொம்ப சூப்பரா இருக்கு. and பார்க்கிறதுக்கு அடுத்து என்ன ஆட் பண்ணப் போறோம்? little garam masala. Very little garam masala powder. So because it should not dominate that mint flavor. Okay.
ஸோ அதனால வந்து ஒரு 2 pinch ஆஃப் கரம் மசாலா பவுடர் போட்டுக்கலாமா? ஆமாம். ஆல்ரைட். ஒரு 2 pinch நம்ம கரம் மசாலா பவுடர் நம்ம இப்போ ஆட் பண்ணியிருக்கோம் அண்ட் அது வந்து நல்லா சாட்டே பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அடுத்து கொரியாண்டர் லீஃப். கொரியாண்டர் லீவ்ஸ். ஓகே. பிரியாணியாக இருக்கட்டும் புலாவா இருக்கட்டும் நம்ம இந்த மின்ட் ஆட் பண்ணும்போது நம்ம கொரியாண்டரும் நம்ம ஆட் பண்றோம். எதனால? So balancing of the flavors. ஓகே. Even there are so many reasons also. அந்த நமக்கு சில மக்களுக்கு மின்ட் மோர் டாமினேஷன் எனக்கு பிடிக்காது. எனக்கு மோர் டாமினேஷன் ஆஃப் மின்ட்டும் பிடிக்காது, மோர் டாமினேஷன் ஆஃப் ஜிஞ்சரும் பிடிக்காது. ஓகே. ஆனா ஜிஞ்சர் சட்னிலாம் எவ்வளோ பேர் சாப்பிடுறாங்க சார்? எனக்கு பட் அவ்வளோ டாமினேஷன் பட் லைட் டிஞ்ச் இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ வேணுங்கிறவங்க வெறும் மின்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். பட் அந்த ஒரு பேலன்ஸ்டான ஒரு டேஸ்ட் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம அந்த கொரியாண்டர் நம்ம ஆட் பண்ணோம்னா அதுக்காக தான் நம்ம ஆட் பண்றோம். வெரி லிட்டில். ஓகே. நான் ஃபுல் ஒரு கப் ஃபுல்லா கொரியாண்டர் மின்ட் ஆட் பண்ண போறேன். சாரி, ஒரு ஃபுல் கப்பா மின்ட் ஆட் பண்ண போறீங்க. பட் ஆட் லிட்டில் only. ஓகே. கொரியாண்டர் லீஃப். ஓகே. ஸோ இப்போ அடுத்து நம்ம மின்ட் எடுக்கலாமா? ஒரு 2 minutes. ஓகே. ஃபுல்லா சாட்டே பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ கொரியாண்டர் லீவ்ஸ் நம்ம ஆட் பண்ணிட்டு ஃபுல்லா நம்ம சாட்டே பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம எந்த ஒரு மசாலா ஐட்டம்ஸும் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது இல்லையா சார்? வெரி ஓகே. அப்போ புலாவுக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கும் என்ன மாதிரியான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லுங்கள். ஃப்ரைட் ரைஸே வேறு, புலாவே வேறு. ஃப்ரைட் ரைஸ் இஸ் நாட் இந்தியன் டிஷ். எஸ், இட்ஸ் சைனீஸ் ஒன் அண்ட் ஏஷியன் ஒன். ஏஷியன். ஆல்ரைட். ஸோ இருந்தாலும் வந்து பார்க்கும்போது ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து கைண்ட் ஆஃப் சேம் திங். இல்ல அப்படி கிடையாது. ஃப்ரைட் ரைஸ் தனியா பண்ணோம், ரைஸ் தனியா பண்ணிட்டு ஒரு பதத்துல பாயில் பண்ணிட்டு வெஜிடபிள் போட்டு சாட்டே பண்ணிட்டு மீட் போட்டு சாசஸ் போட்டு தான் சாட்டே பண்ணுவோம். இப்போ கிடையாது, நம்ம ஒண்ணு தம்ல தானே பண்ண போறோம். எல்லாமே தம் மாதிரி. ஓகே. ஸோ எல்லாமே அந்த ஒரே டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இருக்கனால நம்ம வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும். இது ஃப்ரைட் ரைஸ், இது புலாவ், இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா சார்? காமன் பீப்புள். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம கொரியாண்டர் லீவ்ஸ் நம்ம ஆட் பண்ணி நம்ம நல்லா சாட்டே பண்ணிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் யூ நோ த திங், மின்ட். ஓகே. பூம். சோ எவ்ளோ ரைஸ்க்கு வந்து நம்ம எவ்ளோ மின்ட் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ் எடுத்துக்கலாம் சார்? நான் இப்போ எடுக்கிறது ஒரு 300 grams ஆஃப் ரைஸ். ஓகே. 1 big cup of mint எடுத்துட்டேன். ஓகே. ஒரு 300 grams ரைஸ்க்கு வந்து நீங்க வந்து ஒரு full cup of mint எடுத்துக்கிங்க. and ஒரு half cup கொரியாண்டர் லீவ்ஸ் நீங்க எடுத்துக்கிங்க இல்லையா? half cup இல்ல, அது 1/4 cup. 1/4 cup தான். ஓகே. 1/4 cup தான் எடுத்துக்கிங்க. ஓகே. சோ இத வந்து எல்லாமே நல்லா சாட்டே பண்ணிட்டே இருக்கணும் இல்லையா? சோ இப்போவே வந்து அந்த புலாவ்க்கான ஒரு அந்த ஒரு ஸ்மெல் இப்போ நல்லாவே டாமினேஷன் ஆஃப் மின்ட் இருக்கு. எஸ். சோ இப்போவே வந்து நல்ல அந்த ஒரு மின்ட் ஸ்மெல் வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ ஒரு இன்கிரிடியன்ட் ஆட் பண்ணோம், உங்களுக்கு தெரியும்ல? மின்ட் ஆட் பண்ணோம். மின்ட் இன்னொரு மேஜர் ரைஸ் முன்னாடி கோகனட் மில்க் கரெக்ட். ஓகே. ஆட் பண்ண முன்னாடி சிம்ல வெச்சுக்கணும். ஓகே. சோ இப்போ வந்து கோகனட் மில்க் நம்ம ஆட் பண்றோம். சார் நம்ம வீட்லயே ரெடி பண்ற கோகனட் மில்க் நம்ம ஆட் பண்ணுமா இல்ல வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் இல்ல ரெடிமேடா கிடைக்கிறது? எனிதிங் யூ கேன் யூஸ். யூஸ் தி ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட். வீட்ல செய்வோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே. சோ அதான் வந்து நல்ல அந்த ஒரு ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கொடுக்கும். எஸ். ஓகே. சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ரைஸ் ஆல்ரெடி ஊற வச்சிருக்கேன் ஒரு 2 hours. I will add that rice directly. சோ நீங்க ரைஸ் வந்து ஒரு 2 hours நீங்க ஊற வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா. ஓகே. ஓகே. இப்போ ஃபுல்லா வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோம். and அடுத்து என்ன பண்ண போறோம்? ஒரு ஸ்டிர் கொடுக்கணும். ஃபுல்லா எல்லாமே வந்து கம்பைன் ஆகிறதுக்காக. little salt. Yes. ஓகே. சோ எல்லாமே ஒரு சேர மாதிரி இருக்கிறதுக்காக வந்து நம்ம ஆட் பண்றோம் இல்லையா? ஆமா. ஓகே. நானா வாட்டர். ஓகே. சோ ஒரு கப் ரைஸ் நீங்க எடுத்துக்கீங்க, ஒரு கப் மின்ட் எடுத்துக்கீங்க and 1/4 கப் நீங்க கொரியாண்டர் லீவ்ஸ் எடுத்துக்கீங்க and தேவையான வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கீங்க. இதுக்கு எவ்வளவு நம்ம கப் ஆஃப் வாட்டர் நம்ம ஆட் பண்ணலாம்? 1:1. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணி 2 hours நீங்க வந்து ஊற வச்சிருக்கீங்க and வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் பாயில் ஆகிறதுக்கு வந்து நம்ம கொஞ்ச நேரம் இது பண்ணோம். சோ அதனால வந்து 1:1 and coconut milk also add. கோகனட் மில்க் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். and கோகனட் மில்க் எவ்வளவு ஆட் பண்ணீங்க சொல்லவே இல்லையே? நான் ஆட் பண்ணி ஜஸ்ட் 1/4 cup. 1/4 cup தான். ஓகே. சோ அதனால வந்து 1:1 ரேஷியோல நம்ம வந்து கப் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கலாம் இல்லையா? ஓகே. மேல லைட்டா ஓகே பட்டர் போடுறோமா? எஸ். நைஸ். ஓகே. பட்டர் இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போறோம்? விசில் போட போறோம். சோ எத்தனை விசில் நம்ம விட போறோம் சார்? 2 விசில்ஸ் விட போறோம். ஓகே. சோ 1 கப் ரைஸ் எடுத்துக்கீங்க and 1/4 கப் நீங்க வந்து
கோகனட் மில்க் எடுத்துட்டு 1:1 ரேஷியோல வந்து நீங்க வாட்டர் ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து நீங்க குக்கர் போட்டு மூடி போட்டு வச்சாச்சு அண்ட் 2 whistles நம்ம விட போறோம் இல்லையா ஓகே சோ டைரக்டா நம்ம டிஸ்ப்ளேல பாத்துடலாமா Of course. ஓகே சோ சூப்பரான மென் புலாவ் வந்து சுட சுட ரெடி ஆயிட்டே இருக்கு நான் கொஞ்ச நேரத்துல நம்ம அது எப்படி இருக்கு அப்படிங்கறத டிஸ்ப்ளேல பார்க்க போறோம் ஆனா அதுக்கு முன்னாடி இது எப்படி செய்யறது அப்படிங்கறத ஒரு குட்டி ரீகேப் பாருங்க ஒரு குக்கர்ல கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு and அதுல கொஞ்சம் green chilli போட்டு and அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை மராட்டி கொம்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிட்டு and அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கணும் and அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜிஞ்சர் பேஸ்ட் அண்ட் garlic பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு அது ராஸ்மல் போற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிட்டே இருக்கணும் and அதுக்கப்புறம் தேவையான வெஜிடபிள்ஸ் கேரட் பீன்ஸ் பட்டாணி உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 minutes மூடி போட்டு வச்சிடணும் and அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிட்டு and அதுக்கப்புறம் கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிட்டு and 1 cup of mint leaves ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிட்டு 1/4 cup கோகனட் மில்க் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிட்டு and அதுக்கப்புறம் நம்ம 2 hours ஊற வச்ச 1 cup அரிசி எடுத்து போட்டு நல்லா சாட்டே பண்ணிட்டு and 1 cup வாட்டர் ஆட் பண்ணிட்டு and அதுக்கு மேல கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் வர விட்டு எடுத்தா இந்த மின்ட் புலாவ் ரெடி ஆல்ரைட் சோ மின்ட் புலாவ் பார்க்கிறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு உங்களுக்கு மட்டும் எப்படி வந்து நீங்க கால்குலேட் பண்ணி நீங்க வாட்டர் ஆட் பண்ணல அப்படினால எப்படி உங்களுக்கு இந்த ஒரு டெக்ஸ்சர் கிடைக்குது பிகாஸ் ஐ அம் செஃப் அப்படின்னு சொல்லக்கூடாது சோ அந்த ட்ரிக்ஸ் மட்டும் வியூவர்ஸ்க்காக இல்லைங்க அது ரைஸ் நீங்க இப்போ பாஸ்மதி ரைஸோட குவாலிட்டி வேற ரெகுலர் நம்ம பச்சரிசி வேற இந்த பாயில் ரைஸ் வேற ஓகேங்களா இட் வில் டேக் மோர் வாட்டர் எப்போ ரா ஆட் பண்ணும்போது குக் ஆகாது நம்ம நிறைய நேரம் ஊற வச்சிருக்கோம் 1 hour 2 hours ஊற வச்சதுக்கு அப்புறம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு யூ ஷுட் நாட் ப்ளே வித் இட் உடஞ்சிரும் அதெல்லாம் இருக்கும் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டோமா நேராக கொண்டு வந்துட்டோமா நான் நேராக போட்டு விளையாடி கிண்டிட்டேன் போயிட்டு 1:1 ஃபுல் ஆயிடுச்சா கொஞ்சம் மேலே ஒரு 1/2 inch தான் ஃபினிஷ் அவ்வளோதான் ஓகே ஸோ இந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இனிமேல் வந்து உங்கள் வீட்டில் வந்து நம்ம எப்படியே வந்து பாஸ்மதி ரைஸில் நம்ம செஞ்சாலும் வந்து அந்த டெக்ஸ்டர் வரவே மாட்டேங்குது உடஞ்சு போகுது அப்படின்னா இனிமேல் நீங்கள் கவலைப்படுத்தவில்லை ஏன்னா ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸும் கொடுத்துட்டாரு நம்மளுடைய செஃப் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து என்ன சைட் டிஷ் நம்ம எடுத்துக்கலாங்கிறதையும் சொல்லிடுங்க புலாவ் சொன்னாலே வெஜிடபிள் குருமா ஒரு வாட்டி செஞ்சோம் லாஸ்ட் டைம் அந்த மாதிரி சூப்பர் காம்பினேஷன் போகும் சூப்பர் காம்பினேஷனா எஸ் ஆல்ரைட் சோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ரைத்தா ஓகே சோ थैंक यू so much சார் அழகான ஒரு புலாவ் நீங்க செஞ்சு கொடுத்ததுக்கு யூ வெல்கம் இன்னைக்கு ஒரு சூப்பரான டிஷ் நம்ம பார்த்தோம் மீன் புலாவ் எப்படி செய்யறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கும் இல்ல புலாவுக்கும் இல்ல பிரியாணிக்கும் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும் அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே இன்னையோட உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா புலாவ் இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப க்ளீன் அண்ட் கிளியரா வந்து நம்மளோட செஃப் இன்னைக்கு நமக்காகவே வந்து செஞ்சு காமிச்சாரு கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி நீங்க சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க அடுத்தது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமேசிங் கிச்சன் அப்படின்ற ஒரு செக்மெண்ட் வந்து இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா எப்படி நீங்க வந்து உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறத வச்சு குட்டியா நம்ம சமைக்கலாம் அண்ட் பேக்கரி ஐட்டம் பண்ணலாம் எப்படி நம்ம ஸ்வீட்ஸ் இந்த டெசர்ட்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ஈஸியா நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்காகவே வந்து ஸ்பெஷலா காத்துட்டு இருக்கு அதையும் வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி அட்டகாசமான டிஷ்ஷோட நாளைக்கு ஈவினிங் 6:30 டிஃபன் டைம்ல உங்களை நாங்க வந்து சந்திக்கிறோம். Bye from Sashi and Chef Amma saying bye.